லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓகேவா தாத்தா? ஆஹா, என்ன ஒரு இனிமையான குரல். நீ பாடுறியா இல்ல அந்த குயில் கூவுதான்னு தெரியலையே வித்யா? போங்க தாத்தா. என் பேத்தியோட குரல் அப்படி. ஏன்பா ஐயா, வாத்தியத்தை எல்லாம் கரெக்டா நல்லா செக் பண்ணிக்கங்க. சரிங்கய்யா. அப்புறம் இந்த புள்ள பாடும்போது எதுவும் சிக்கலாயிடக்கூடாது. சரிங்கய்யா, அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்கய்யா. நீ அசத்திருந்தாயி. வாங்க. என்ன மவனே, என்ன நீ மட்டும் வர்ற? எங்க உன் வீட்டுக்கு வர போற மருமக பயந்து ஓடிட்டாளா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனேப்பா, பயம்னா என்னன்னே அவளுக்கு தெரியாது. எவ்வளவு நேரம்? டைம் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரமா வர சொல்லுங்க. அடுத்தடுத்து ஏகப்பட்ட வேலை கிடக்குல்ல. பிரீத்தி மா, வாமா. இதோ வரேம்மா. ஐயோ, என்ன தாத்தா இதெல்லாம்? இவளுக்கு பாடவே தெரியாதுன்னு சொன்னீங்க. இவனடானா வரும்போதே இவ்ளோ பெரிய வீணைய தூக்கிட்டு வரா. பெரிய சங்கீத சக்கரவர்த்தியா இருப்பாளோ? அதாம்மா எனக்கும் புரியல. இவளுக்கு அந்த இசையெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை உன்னை பயமுறுத்த இப்படி பண்றாளோ? அவசரப்பட்டு போட்டியில இறக்கி விட்டு என்ன அசிங்கப்படுத்துறாத தாத்தா. மா, அப்படிலாம் ஆகாதுமா, நீ தைரியமா இரு. என்ன பிரீத்தி, நீயே வீணை எடுத்துட்டு வர? உனக்கு பக்கவாதி எதுவும் வேணாமா? வாசிக்க தெரியாதவங்களுக்கு தான் சஞ்சய் பக்கவாதியம் தேவை, எனக்கு தேவையில்லை. பிரீத்தி, உனக்கு வீணை வாசிக்க தெரியுமா? யுஎஸ்ல 10 வருஷம் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா. மியூசிக்ல அவ கோல்டு மெடலே வாங்கியிருக்கா. அப்படியா? சொல்லவே இல்ல. அவளை ஒண்ணும் தெரியாத ஞான சூன்யம்னு நினைச்சிட்டீங்களா? நான் அப்படி நினைச்சிருந்தா சவால் விடுவனா? நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவ யாருன்னு இப்ப ப்ரூவ் பண்ணுவா. உங்க அப்பாவுக்கு பொறை ஏறிடுச்சு, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. எனக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம்மா. பரவாயில்ல தாத்தா, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தண்ணிய பக்கத்துலயே வச்சுக்கோங்க, தேவைப்படும். அவங்களுக்கு தண்ணி காட்ட போறேன்னு மறைமுகமா சொல்றியா என்ன? சச்ச, பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசலாமாமா? நான் நேரடியா தான் சொல்றேன். தாத்தா, அவ முறையா பாட்டு படிச்சிருக்கா போல இருக்கு. எனக்கு கேள்வி ஞானம் தான். நான் எப்படி அவளை ஜெயிப்பேன்? நீ தைரியமா இருந்தா. அவ உன் நம்பிக்கையை காலி பண்ணத்தான் இப்படி எல்லாம் பேசுறா. என்ன வித்யா, உன் தாத்தாவோட காதுல ரகசியமா பாடிட்டு இருக்க? நல்ல பாடு. ஏன்னா என் பொண்ணோட திறமைக்கு முன்னாடி நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் நிக்க முடியாது. என்ன இது, உங்க பொண்ணு பாடுறதை விட நீங்க எல்லாரும் குடுக்குற பில்டப் ரொம்ப பெருசா இருக்கே. இது பாட்டு போட்டியா இல்லாம பேச்சு போட்டியா இருந்திருந்தா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவீங்க போல. கரெக்டா சொன்னதாயி. வாய் சவடால் விட்டவங்கெல்லாம் போட்டியில ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. பாத்துக்கலாம். பிரீத்தி, நீ யாருன்னு இவங்களுக்கு காட்டுமா? ஓகே ஆண்டி.
தாத்தா பார்க்க மாடர்னா இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள பெரிய பழமா இருக்காளே. நாமளும் இப்படி சாமி பாட்டு தான் பாடணுமா? அட, நீ விடுத்தா. உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதுல வெளுத்துக்கட்டு பாத்துக்கலாம். ம், சரி தாத்தா. ஐயோ, ஐயோ. சூப்பர் பிரீத்தி, ரொம்ப நல்லா பாடின. உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு இவ்வளவு நாளா எங்களுக்கு தெரியாம போச்சு. என்ன அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டீங்க? நீங்க சப்போர்ட் பண்ண பிரீத்தி பாடி அசத்திட்டா. ஆ, அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. அங்கிள் என் பாட்டுல மெய் மறந்து நிக்கிறாரு இல்ல அங்கிள்? ஓ, ஆமாமா. சரிகமா பால கலந்துக்கிட்டா நீதான் டைட்டில் வின்னர். ஆமா பிரீத்தி, 10 வருஷமா மியூசிக் படிச்சேன்னு சொன்னியே, 10 வருஷமா இந்த ஒரு பாட்டையா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த? ஏய், நீ எதுக்குமா சிரிக்கிற? பிரீத்தி இந்த அளவுக்கு நல்லா பாடுறானா ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும்ல. நான் அந்த அர்த்தத்துல கேட்டேன். ஆமா. டேய், அதுக்கு தாண்டா என் பேத்தி சிரிக்குது. நல்லா பாடினம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் நீ பாடி இருந்தா நான் இங்கேயே தூங்கி இருப்பேன். தூக்க மாத்திரை போட்ட மாதிரி இருந்துச்சு உன் பாட்டு. சும்மா சொல்லக்கூடாது. கோயில் ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டா நல்லா கல்லா கட்டலாம். ஏன் பிரீத்தி, நீ ஏன் இதையே உன்னோட சைட் பிசினஸா வச்சுக்க கூடாது? நல்ல வருமானம் வரும்ல. கோவில்ல பாடுறது ஒன்னும் கேவலம் இல்லையே. ம், எங்களை வாய் சவடாலன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க. ஆ? உன் திறமைய காட்டு. அத பார்க்கதான் நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நீங்க எல்லாரும் அமெரிக்காவுல பாட்டு படிச்சவளோட பாட்டை தானே கேட்டீங்க. ஆனா இன்னும் அரசனூர் பாட்டை கேட்கலையே. வித்யா, நீ ஸ்டார்ட் பண்ணுமா. வாசின
இது என்ன வீடா இல்ல சந்தை கடையா? இப்படி கூத்தடிக்கிறீங்க? விஜய், சஞ்சய், என்னடா பண்றீங்க? இல்லம்மா, பாட்டு நல்லா இருந்தது, அதான் எங்களை அறியாம. ஷட் அப். என்ன சஞ்சய், நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? வெளியில தான் இவ கூட சேர்ந்து நீ ஆடுனா இங்கேயும் ஆடிட்டு இருக்க. வேணும்னு பண்ணலமா, பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு தான் என்ன அறியாம. உங்க கிராமத்து புத்திய காட்டிட்டீங்கல்ல. பிரீத்தி எப்படி பாடினா, உங்க பேத்தி எப்படி பாடினா? பாட சொன்னா கூத்தடிக்கிறீங்க. இங்க பாரு, நாங்க கூத்தடிச்சுட்டு தான் இருக்கோம். நம்மள படைச்ச அந்த கடவுளே ஒரு கூத்தாடி தான். அது தெரியுமா உனக்கு? பாட்டு பாடுனா மேல அடிச்சா படுத்துட்டு இருக்கிற பணம் கூட எந்திரிச்சு ஆடணும். அது பாட்டு. இப்படி மெதுவா பாடி தூங்க வைக்க கூடாது. ஆண்டி, இசையோட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட இசைய பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்களுக்கு இசையை பத்தி தெரியாதா? எனக்கு இசைய பத்தி என்ன தெரியும்னு கொஞ்சம் கேக்குறா? அமைதியா இரு. வயசுல மூத்தவனா ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் என்ன பார்த்து உஷுன்னு சொல்ற? இதுதான் உனக்கு தெரிஞ்ச மரியாதையா? அதிகம் படிச்சா மாமனாருக்கு கூட மரியாதை கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நான் உங்களை அப்படி எதுவும் சொல்லல. நீ இல்லையா? மறுபடியும் சத்தம் வருது. பிரீத்தி, நீதானா? இங்க இருக்கிற யாருமே அப்படி சொல்லல. வேற எங்கேயோ இருந்துதான் அந்த சத்தம் வருது. ஏமா, நான் பாடிட்டியே, மறுபடியும் பாடி எங்களை தூங்க வச்சிடாத. என்னது பாம்பா? ஆமா, பாம்பு. ஐயோ, தாத்தா, தாத்தா, பாம்பு, போங்க, போங்க, இங்க போங்க. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வந்துரு. அம்மா, அந்த பக்கம் போங்க. விஜய், விஜய், இங்க போங்க. பின்னாடி வாங்க. இரு. பின்னாடி வா. வேதா, நகராத. அங்கேயே இரு, அங்கேயே இரு. அம்மா கொஞ்சம் தள்ளி வாங்க, பின்னாடி வாங்கம்மா. அம்மா இருங்க, அம்மா அசையாம அப்படியே இருங்க. பிரீத்தி, போம்மா, போய் காப்பாத்து. போய் உங்க அத்தையை காப்பாத்துமா. டேய், டேய், சஞ்சய். இல்ல இல்ல, வேண்டாம் சஞ்சய். நான் போறேன், இருங்க. வித்யா, இருமா, நீ போக வேணாம். நான் பாத்துக்கிறேன் தாத்தா, என்ன எதுவும் பண்ணாத. ஏம்மா, வேண்டாம். இருமா. இருங்க. ஏய், வித்யா, வித்யா, பாத்து. பாத்து, ஏய், பாத்துமா, ஜாக்கிரதை. இருங்க இருங்க, வரேன். இருங்க. ஜாக்கிரதமா.
பயப்படாத. உன்னை பாம்பு கடிச்சா உன் விஷம் அதுக்கு ஏறி அது செத்து போயிடும். அநியாயமா ஒரு பாம்பை நான் கொல்ல மாட்டேன். தாயே, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பாம்பை வெளியே விட்டுட்டேன் தாத்தா. வித்யா, சூப்பர்மா, நீ கலக்கிட்ட. உன் தைரியம் இங்க இருக்கிற யாருக்குமே வராது. உன் உசுரை பத்தி யோசிக்காம உன் மாமியாருக்கு ஒரு ஆபத்துனதும் உடனே பதறாம அவளை காப்பாத்தன பாரு. நீதாம்மா இந்த வீட்டு மருமகளா வரணும். பாத்தியா வேதா, உனக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே பிரீத்தி அவ உசுரை காப்பாத்திக்க தப்பிச்சு ஓடிட்டா. ஆனா வித்யா, இவ பண்ண காரியத்துல வீரமும் இல்ல, புத்திசாலித்தனமும் இல்ல, மொரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் தான் இருந்துச்சு. ஏமா, உனக்கு ஒரு ஆபத்துன உடனே தான் உசுரை விட உன் உசுறு முக்கியம்னு நினைக்கிறது முட்டாள்தனமா? பாம்பு வந்தா அத அடிச்சு தூக்கி வீசணும். விஷம்னு தெரிஞ்சு அத கையில புடிச்சு தூக்குறது முட்டாள்தனம் தான். அப்படியா? அப்ப பிரீத்தி மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஓடி ஒளிஞ்சுக்கணும், அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல. பிரச்சனை வந்தா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கணும். அதான் அந்த புள்ள யோசிக்கிறத பார்த்தனே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேதா, நீ இந்த பிரீத்தியை நம்பி இந்த குடும்பத்தையும் உன் காலேஜையும் கொடுத்தேன்னு வையே, நாளைக்கு அதுல ஏதாவது ப்ரூஃப் பிரச்சனை வந்தா தான் பொழைச்சா போதும்னு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவான். அப்புறம் நீங்கெல்லாம் நட்டாத்துல தான் நிக்கணும். பரவாயில்ல, அப்ப கூட வந்து காப்பாத்துங்கன்னு உங்ககிட்டயோ இல்ல இவகிட்டயோ நான் உதவி கேட்க மாட்டேன். நீங்க என்ன டிராமா பண்ணாலும் நான் பிரீத்திய தப்பா நினைக்க மாட்டேன். எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். என் வீட்டுக்கு ஏத்த மருமக அவதான். வேற எதுவும் போட்டி இருக்கா?